போனா போ, எவ்வளவு தொலைவு போவ? உன்னை விடுவனா? விட மாட்டேன். உன் பின்தொடர்ந்தே வரேன். உன் கழுத்துல மாலை போடாம போக மாட்டேன். நீ எவ்வளவு தொலைவு போவ? உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன். வரண்டா, உன் பின்தொடர்ந்து வந்தா மாலை போட முடியல. உன் முன்பதாக வந்து நான் மாலை போடுறேன். அந்த கோடாகி சொன்ன பிறகு அவனுக்கு செய் வந்து விட்டேன். ஆகாயம் அவனுடைய கழுத்தில் ஒரு மாலை வந்து விடுது. மாலை வந்து விடுதவுடனே என் கண்ணுமே ஒரு அழகான பெண்ணை தோன்றுவான். இதுவரை பெண்ணை காணவில்லை. அப்படி நான் சொல்லி இருக்கின்றேன். அழகான ஒரு பெண் வருவன் சொன்னா அதே தான் சொல்லி இருக்கின்றார். அந்த பெண்ணை பார்த்ததுமே அவளுக்கு உனக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னானா? அதையும் தான் சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அந்த கோடாகி சொல்லி இருக்கின்றார். அவனே தான் எனக்கும் சொன்னா. அவனே தான் உனக்கு சொன்னாரா? ஆமாங்க. வடதிசை சென்றால் ஆகாயம் அவருடைய கழுத்தில் ஒரு மாலை வந்து விடும். மாலை வந்து விழுந்த உடனே தன் முன்னே ஒரு அழகான பெண் கொண்டுவாள். அந்த பெண் நீதானே? அவன் எந்த நாட்டை சேர்ந்த பெயர் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். இவருடைய பெயரோ வள்ளிங்க. பாருங்க, நீங்க எந்த நாடுங்க? நான் இதே ஜெமின் கூட சேர்ந்தவனுடைய பெயர் குமரன். குமரன் வள்ளி பொருத்தமாக இருக்கு. அப்படி என்றால் இதை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே? மனப்பூர்வமான சம்மதம். மாற்றம் என்பது கிடையாது. மாற்றம் என்பதே கிடையாது. ஆமா வள்ளி, உன்னை பார்த்தோடு நிறுத்தி விட்டு போவதற்கே மனம் வரவில்லை. நாம் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். வாழ்வில் வருத்தம் கூடாது. அப்படியா? சர்க்கரை பந்தன் Thank you.
வள்ளி, என்னை பார்த்து காசி வரலை. ஏதோ சுமாரா வந்திருக்குது. சுமாரா வந்துருக்கா? ரொம்ப வரலையா? அப்பெல்லாம் வராது. அது எப்படி பனி காத்துல நிறைய வராது. தண்ணி தான் வரும். எப்படின்னா ஆகணும். அப்படியா? நாம் இருவரும் இப்படி ஆடிக்கொண்டால் பாடிக்கொண்டு நேரம் போது தெரியவில்லை. ஆமா, இப்போதே போகிறேன்.